அடிச்சதும் அடிச்சிருச்சு. மணி 5 ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஒரே வேலையாக இருந்ததுனால அப்படியே நல்லா அலுப்பில் தூங்கியாச்சு. சரி எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மாமா வந்து காஃபியோட எழுப்பலாம். அப்பாடி ஒரு வழியை நல்லா தலைவலியை குளிச்சாச்சு. நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் தான் சுறுசுறுப்பாக இருக்குது. நல்லா இப்போ வாசலை தொளிச்சுட்டு கூட்டி கோலம் போட்டுற வேண்டியதான். எப்பா 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 இந்த கோலத்தை போட முடியும், குறுக்கு என்னம்மா வலிக்குது. அப்பாடி ஒரு வழியை வாசல் தொளிச்சு கோலம் போட்டாச்சு. இனி வீட்டுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு காஃபி போட வேண்டியதான். அப்பா கடவுளே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும், அப்படியே எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நடக்க இருக்கிற என் மருமகனின் பெயர் சூட்டு விழாவும் நல்லபடியாக அருளால் நடந்து முடிக்கணும். கடவுளே, நீ தான் அருள் புரியணும். என்ன மாமா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? மாமா மாமா எந்திரிங்க மாமா, மணி 5:30 ஆயிடுச்சு. சரி மாமா, இப்போ எதுக்கு பதறீங்க? 5:30 தான் ஆயிருக்குது. நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. இந்த காஃபி சுட சுட வச்சுருக்கிறேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். சரி அன்னைக்கிலே இந்த ஒரு நிமிஷத்தில் வரேன். வந்துட்டிங்களா மாமா? இந்தாங்க காஃபியை குடிங்க. அன்னைக்கிலே என்னம்மா காலையில் எந்திரிச்சிருந்து ஒரே பிஸியாக இருக்க போல, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போலையே, முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன மாமா அப்படி தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க? இன்னைக்கு என் மருமகனுக்கு பேர் சுட்டும் விழாலாம் நடக்க போகுது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இல்லாமல் இருப்பேனா? அன்னைக்கிலே இன்னைக்கு நீ இருக்கிற பிஸியை பார்த்தா உன்னை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் இன்னும் மக்களிடம் அறிமுகப்படுத்தாம தான் இருப்ப போலையே. ஐயோ கடவுளே மாமா, நீங்கள் சொன்ன அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தேன்னா அதுலேயே மறந்து போயிட்டேன் மாமா. சரி விடு அன்னைக்கிலே, இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்தேவும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அறிமுகப்படுத்திக்கலாம். உறவுகளே, இப்போ என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் தங்கராசு. நான் பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன். ஆனாலுமேவும் எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயேவும் இந்த கிராமத்துலேருந்து விவசாயம் பண்ணி நான் பழச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து என்னோட மனைவி, இவங்க பேர் அன்னக்கிளி. மாமா மாமா அடுத்து நான் சொல்கிறேன் மாமா. சரி சொல்லுடி அன்னைக்கிளி. எங்கள் மாமா ரொம்ப படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சிருந்தும் படிக்காத என்னைய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் மாமா பேரில் மட்டும் இல்லை தங்கம், எங்கள் மாமா மனசும் தங்கம்தான். அன்னைக்கிளே போதுமா, நீ பேசினா பேசிக்கிட்டே தான் இருப்ப. உறவுகளே, இந்த கதை ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கிராமத்து கதைங்க. கிராமத்து காவியன்னு கூட சொல்லலாம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவினர்களையும் அடுத்தடுத்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அன்னைக்கிளியோட ஃப்ரெண்ட்ஸுகளும் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு போர் அடிக்காமல் இந்த கதையை ஒரு அருமையான முறையில் கொண்டு போகலான்னு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தொடர் கதை, தொடர் காவியன்னு கூட சொல்லலாம். சரிங்க, அன்னைக்கிலேயே சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஆமாம் மாமா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு நேரமே ஆயிடுச்சு பாருங்க. அத்தை எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. காஃபியை கொண்டு போய் அத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு வரேன் மாமா. சரிம்மா அன்னைக்கிலே, நீ போய் அம்மா பாரு, நானும் வேலை இருக்குது, நானும் போய் அதை பார்க்குறேம்மா. என்ன இந்த குந்தாணி எந்நேரம் எந்திரிச்சான்னு தெரியல, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நிற்கிறா. ஏன் அன்னைக்கிலே, என்ன எந்நேரம் எந்திரிச்சா? என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? ஒரு காஃபி கூட கொண்டு வந்து எனக்கு கொடுக்கல. என் மகளை எழுப்பி விட்டையா இல்லையா? அத்தை நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு சாமியை முட்டுட்டு காஃபி போட்டு மாமாவை கொண்டு போய் கொடுத்துட்டு மாமாவையும் எழுப்பி விட்டுட்டு அவங்களும் குளிச்சுட்டு இந்த வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. சரி சரி, போய் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. காஃபியை கொடுத்துட்டு போய் என் மகளை எழுப்பி விடு. அப்புறம் என் மகன் மல்லிகாவை எழுப்புறதுக்கு ரூம்குள்ளே சத்தம் போட்டுக்கிட்டே போகாத. என் பேரன் பாவம் நல்லா தூங்குவான். நீ கொடுக்குற சத்தத்தில் அவன் எந்திரிச்சிட்டு பிறகு அழுக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என் மகன் மல்லிகா கிளம்புறதுக்கு லேட் ஆயிரும். சரியா? நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா விழுகலையா? சரிங்கத்த, நான் பார்த்து மெதுவாகவே எழுப்புறேன்ட்ட. சரி சரி, இதுக்கு எதுக்கு மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிற? போய் வேலையை பாரு, போ போ. இன்னைக்கு என் செல்ல பேராண்டிக்கு பேர் வைக்கிற நாள். இன்னைக்கு காலையிலேயே என்னை டென்ஷன் ஆக்காதம்மா, போய் வேலையை பாரு போ. சரிங்கத்த. ஒன்றும் சொல்லிடக்கூடாதே, உடனே மூஞ்சியை தொங்க வச்சுக்குவா. இன்னைக்கு ஃபுல்லாக இவளோட மல்லு கட்டிக்கிட்டே கிடக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. கடவுளே, இன்னைக்கு என் பேரனுக்கு பேர் சீட்டுமுல்லா நல்லபடியாக நடக்கணும் கடவுளே. சரி, நம்மளும் போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். என்னப்பூ மருமகனே, கிளம்பியாச்சா? என்னப்பூ மருமகனே, எந்திரிச்சாச்சாப்பா? அத்தை
நாங்க அப்போதையே எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சுத்த. அம்மா, உன் மருமகனை நல்லா விசாரிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் எந்திரிச்சு இவ்வளோ நேரம் ஆயும் உன் மருமகனுக்கும் எனக்கும் ஒரு காஃபி தண்ணி கொடுக்கறது கூட இந்த வீட்டில் நாதி இல்லை, பார்த்துக்கோ. என்னம்மா சொல்கிற? அப்போதே உன் அண்ணியே உன்னை எழுப்பி விட்டுட்டு உனக்கு காஃபியெல்லாம் கொடுக்க சொன்னேனே, இன்னும் கொடுக்கலையாவ? அம்மா, என்னைக்குமா இந்த அண்ணி என்னையும் என் புருஷனையும் மதிச்சாங்க? எனத்தையோ நீ இந்த வீட்டில் இருக்கங்காட்டி நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். நீ இல்லாத காலத்தில் இந்த வீட்டு வாசப்படியை கூட என்னால் மிதிக்க முடியாதுமா. அம்மா மல்லிகா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? உன் அண்ணே உன் மேலே உசுரையே வச்சிருக்காமா, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டாமா, நீ கவலைப்படாத. மல்லிகா, இப்ப எதுக்கு அத்தைய டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க? நல்ல நாள் பொழுதும் அவங்க காஃபி கொண்டு வரலன்னா என்ன, அடுப்படையில தானே இருக்க போது. நீ போய் சூடு பண்ணி உனக்கு எனக்கும் கொண்டு வா. அப்போ மருமகனே, என் மகன் மேலே கோவப்படாதீங்கய்யா. நீங்கள் போய் ரூமில் இருங்க, உங்களுக்கு காஃபியை கொண்டு வர சொல்கிறேன். அத்தை, எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லத்த. சரிங்க அத்தை, நாங்கள் ரூம்ல இருக்கோம், காஃபியை கொண்டு வர சொல்லுங்க. அப்பாடி, ஒரு வழியாக தாய் கிழவிக்கு காலையிலேயே சாவி கொடுத்தாச்சு. இன்னும் அது ஆடுற ஆட்டத்தை நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். என்னங்க, நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அம்மாட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் வந்துடுறேங்க. சரிம்மா. அம்மாடி மல்லிகா, அம்மாட்ட என்னம்மா பேச போகிறேன்? அம்மா, இந்த பாருங்கம்மா, உங்கள் மருமகளை குறை சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் மருமக என் மயனை தூக்கவே கூடாது கறந்து கொண்டோம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணுமா. அடியே லூசு சிரிக்கி, இதெல்லாம் நீ சொல்லித்தரணும்னு எனக்கு அவசியம் இல்லடி. அவளே ஒரு பிள்ளையை பெற்றுக்க துப்புலாதவ. அவகிட்ட போய் நல்ல நாள் பொழுதும் என் பேரனை கையில் கொடுப்பனா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாதடி. சரி சரி, ரூமுக்கு போ, நான் அந்த குந்தானியை காஃபியை கொண்டு வர சொல்கிறேன். அம்மா, சொல்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் மயன் சொன்னான், இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான்ட்டு என் மயனை மட்டும் அவள் கையில் கொடுத்த எனக்கு கெட்ட கோபம் வந்துடும்மா. சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாத, அம்மா இருக்கல்ல, அம்மா பார்த்துக்கிறேன். ஏய் அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, கூப்பிட்டா காதே கேட்காது இவளுக்கு. அடியே அன்னைக்கிளி. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா அத்தை? அடியே அன்னைக்கிளி, உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை உருப்படியாகவே செய்ய மாட்டியாடி. காலையில் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என் மகளை எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு டீ காஃபியெல்லாம் கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லி தானடி சொன்னேன். எழுப்பி மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு யாரடி பார்க்குறது? அத்தை, இப்போ காஃபி இப்போ கொண்டு போயிடுறேன் அத்தை. என்னடி நடிக்கிற? நான் சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பியா? உண்மையான பாசம் இருந்தால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீ செய்யணும்லடி. அவன் மேலே உனக்கு பாசம் இருந்தால் தானே, அவன் மேலே நீ முழுக்க முழுக்க பொறாமையில் தானே கருகி போய் கிடக்குற. அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. இந்த சமையல்காரவங்க வேற சமைக்கிறதுக்கு இந்த பொருள் குறையுது அந்த பொருள் குறையுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன்ட்ட, அதிலே லேட் ஆகிடுச்சுத்த. இப்போ என்னத்த, இப்பயே கொண்டு போய் காஃபியை கொடுத்துட்றேன்த்த. வந்துட்டான் பாரு பொண்டாட்டி தாசன். அப்படியே பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றுவான். அப்படியே பொண்டாட்டியை ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டான். இனி என்னத்தை இவ்வளோ எதுவும் பேச முடியாதுல்ல, இந்த வந்துட்டான்ல, பக்காலத்து வாங்க. என்னம்மா அன்னைக்கிலே சவுண்டு காலையிலேயே வாசல் வரைக்கும் கேட்குது, என்னாச்சுமா? என்னம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, மல்லிகாவுக்கு இன்னும் காஃபி கொண்டு போய் கொடுக்கலையானா அத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த கொண்டு போய் கொடுக்குறேன்ட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாமா. வேற ஒன்றும் இல்லை மாமா. இலை தங்கராசு, என்னடா விடிஞ்சிலேருந்து உன்னை ஆளையே காணோம், மணி 8 ஆயிடுச்சு, இப்போ தான் கண்ணில் படுற. என்னடா வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? அம்மா, நான் சொன்னது போலயேவும் காலை சாப்பாடு 8:30க்கெலாம் ரெடி ஆயிடுச்சுமா. எல்லாரும் கிளம்பி ரெடியாக இருங்க. 8:30க்கு சாப்பிட்டுட்டு அப்படியே பெயர் சுட்டுமில்லாமல் நம்ம தொடங்கிடலாமா? அப்படியாப்பா தங்கராசு, சாப்பாடெல்லாம் கரெக்டாக சொன்னது போலயே 8:30க்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்களே, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் தங்கராசு, நான் ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த பேர் சுட்டுமிழாவில் உன் தங்கச்சி மனசு கொஞ்சம் கூட கோணாதபடி அவன் மனசுக்கு திருப்தியாக இந்த பேர் சுட்டுமிழாவை முடிச்சு கொடுத்துருப்பா. அம்மா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. என் மருமையனுக்கு எப்படி ஜாம்னு இந்த பேர் சுட்டுமிழாவை நடத்தி முடிக்கிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் என்னப்பா தங்கராசு, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிற, நம்ம சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம். அடுத்து நம்ம உறவினர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களெல்லாம் வரவேற்று நம்ம பேர் சுட்டுமிழாவை ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன நான் மாட்டேன்னு சொல்ல போகிறேன். சரிங்கம்மா. அன்னைக்கிலே வாமா, சாப்பிட்டுட்டு நம்மளும் ரெடியாகும். இந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுவாங்க, அவங்களெல்லாம் வரவேற்கணும் இல்லையா? வாமா. சரிங்க மாமா, இந்த வரேன் மாமா. அப்படியே எனக்கிலே சொல்லுங்க அத்தை. இந்த பரடி எனக்கிலே என் மைண்டை சொன்னதை தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இந்த விசேஷம் நடந்து முடிக்கும் தட்டிக்கும் என் மக மனசு கோணாதபடிக்கு நீ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும். அதே போல் வந்த உறவினர்களையும் அவங்கள வயிறார வாயார சாப்பிட வச்சு தான் நீ அனுப்பணும். இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. இந்த வேலைகளெல்லாம் நீ நல்லபடியாக முடிச்சிரு, சரியா? அங்கே நின்று இங்கே நின்று அவங்களோட பேசினேன் இவங்களோட பேசினேன்னு பேசிக்கிட்டு தெரியக்கூடாது, சரியா? பொறுப்பாக இருந்து இதெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். சரிங்க அத்தை.
என்ன நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வராமல் இருக்காங்களே. சீக்கிரம் வந்துடணும் கடவுளே, இல்லைன்னா அந்த அத்தை இதுக்கும் என்னையத்தான் சத்தம் போடுவாங்க. அம்மா வாங்கம்மா, உங்களைத்தான் நேரம் வரைக்கும் காணமே, நேரம் ஆயிடுச்சேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்களேம்மா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? கால் வலியெல்லாம் எப்படிப்பா இருக்குது? அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஆத்தாடி, என் மகளுக்கு எங்களெல்லாம் பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷம். பின்ன இருக்காதா தங்கம்? அன்னைக்கிளிய பார்த்து 6 மாசம் ஆயிடுச்சு. அவளும் அங்க வந்து நம்மளை பார்க்க முடியல, நம்மளே இங்க வந்து அவளை பார்க்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. தங்கச்சிம்மா நல்லா இருக்கியாம்மா? மச்சான் நல்லா இருக்காங்களா? அண்ணே உங்கள் மச்சான் என்னைய ராணியாட்டம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்னண்ணே எனக்கு குறை இருக்க போது? நான் நல்லா இருக்கேனே. இவன் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக. நான் அங்கே இவ அம்மாட்ட புடுங்கு பற்றிட்டு கிடக்கிறேன். இவன் மட்டும் இங்கே ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம். இவளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. போக முடியும் ஏதாவது இவன் மாமியார்ட்ட போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் இவளை பற்றி. என்னடா செல்லக்குட்டி, பசிக்குதா உங்களுக்கு? வயிறு மம்மம் கேட்குதா? இப்போ போய் நம்ம சாப்பிட்றலாம். ஓகேவா கண்ணா? மம்மம் கேட்குதா? செல்லம். என்ன நீ மறுபடியும் தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிட்டானா? நீ பசிக்குதாம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கிலே. அவனுக்கு இந்த கசகசன்னு இருக்குல்ல, கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படி வச்சுருந்தோம்னா சரியாயிடுவான். ஆத்தாடி, இவகிட்ட இருந்து என் பிள்ளையை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குமே இன்னைக்கு. இந்த மாமியார் கலையை வேற என் மகட்ட பிள்ளைய கொடு, என் மகட்ட பிள்ளைய கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இவன் மூச்சு காற்று பார்த்தா கூட என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. என் பிள்ளைய பார்த்து பெருமிச்சு விட்டு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் போயிடும். இவன் கையில் மட்டும் என் பிள்ளைய கொடுத்துடவே கூடாது. அம்மாடி அன்னைக்கிளி, எங்களெல்லாம் நல்லா விசாரிச்சது சரிதான். உனக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? என்னாச்சு? என்ன சொல்லு. அதை பற்றி எதையும் சொல்ல மாட்டேறியே. ஆனந்தி, உன்கிட்ட வீட்டிலேருந்து நான் கிளம்பும் போதே என்ன சொல்லி நான் உன்னைய கூப்பிட்டு வந்தேன். வந்து அன்னைக்கிளியை கஷ்டப்படுத்துறாப்புல எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாது, அவளை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் கூப்பிட்டு வந்தேன். வந்து வரவங்களையும் இன்னும் வீட்டுக்குள்ளே கூட போகலை, அதுக்குள்ளேயும் உன் வேலையை நீ ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க அப்படி என்ன நான் தப்பாக கேட்டுட்டேன்? அவன் மேலே இருக்கிற பாசத்தால் தானே கேட்டேன். ஏதாவது விசேஷம் இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. என்னமோ நான் மட்டும்தான் சந்தோஷப்பட போகிறது போல் பேசுகிறீங்க. அப்படியே ஏதாவது விசேஷம்னாலும் அன்னைக்கிலேயே நம்மக்கிட்ட வந்து சொல்லுவா. அது வரைக்கும் நீ அவளை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இந்த பாரு ஆனந்தி, இந்த விசேஷம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகிறந்தட்டிக்கும் நீ அன்னைக்கிலேயே வார்த்தையாலும் சரி செயல்னாலும் சரி கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி நீ கஷ்டப்படுத்தினேன்னு என் காதுக்கு வந்துச்சு, அப்புறம் பார்த்துக்கோ உனக்கு இருக்குது வேடிக்கை. ஏங்க நீங்கள் இவ்வளோ சொன்ன பிறகு நான் எதுக்கு வாயை திறந்து பேச போகிறேன்? நான் வாயவே திறக்கல சாமி. அன்னைக்கிளி, நீ கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு கடவுள் சீக்கிரமாகவே உனக்கு குழந்தை பாக்கியம் தந்துடுவாருமா. நீ கவலைப்படாத அன்னைக்கிளி. அன்னைக்கிளி, நீ கவலைப்படாதம்மா. ஒரு எறும்புக்கு கூட ஒரு துரோகம் நினைக்க மாட்டேன். அப்படியேப்பட்ட மனசு உனக்கு. அப்படியேப்பட்ட உன்னை கடவுள் கைவிட்டுருவானா? கூடிய சீக்கிரத்தில் ஓ வயிற்று நிரப்புவாருமா அந்த கடவுள். நீ கவலைப்படாத தாயி. அம்மா, அந்த நம்பிக்கையிலையும் தான் நானும் இருக்கேம்மா. ஐயோ கடவுளே, வந்தவங்களை வெளியே நிற்க வச்சுக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. வாங்கம்மா உள்ள. அண்ணே வாங்கண்ணே. அப்பா வாங்க. அண்ணி வாங்க. நீ உள்ள. சரிம்மா அன்னைக்கிளி, வாங்க போகலாம். அப்போ மருமகனே, என்ன செல்லக்குட்டி எந்திரிச்சிட்டிங்களா? வாங்க உள்ளே போய் மம்மம் சாப்பிடலாம். அண்ணி மருமகனை கையில் கொடுங்க அண்ணி. அன்னைக்கிளி, நீ தப்பாக நினச்சிக்கிறாத. பஸ்ஸில் வந்ததே அவனுக்கு கசகசன்னு ஒரே வேர்வையாக இருக்குது. லைட்டாக போய் அவனை குளிக்க வச்சுட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட கொடுக்குறேன். கோச்சிக்கிறாத அன்னைக்கிளி? சரிங்க அண்ணி, நீங்கள் போய் மருமையனை குளிக்க வச்சுட்டு சாப்பாடை கொடுங்க, அதுக்கப்புறமா நான் அவனை தூக்கிக்கிறேன். சரிங்க அண்ணி. வந்துட்டா பிள்ளைய கொடுங்க நொல்லைய கொடுங்கன்னுக்கிட்டு. இவகிட்ட போய் என் பிள்ளைய கொடுத்தா விளங்குமா? அப்ப 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 இப்பயே உனக்கு அத்தை தெரியுதோ? அப்படியே அப்பனை போலயே இருக்கேன் பாரு. கடவுளே, குழந்தை இல்லாதது என்னோட தப்பா? சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாரும் சேர்ந்து என் மனசை தினத்துனா காயப்படுத்துறாங்களே. உறவுகள் மட்டுமா காயப்படுத்துறாங்க? நான் கும்பிடுற கடவுள் நீயும் என் மனசை புரிஞ்சுக்கிறாமா. நீயும் தானே என்ன காயப்படுத்துற. என் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என் மனசை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஒரு குழந்தைய கொடு கடவுளே. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா உன் சன்னதிக்கு பால் குடம் எடுத்துட்டு வரேன் கடவுளே. கூடிய சீக்கிரத்தில் என் ஆசையை நிறைவேற்று கடவுளே.
என்ன வீடியோ பார்க்கும் உறவுகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் இந்த கதையில் நல்ல பல திருப்பங்களுடன் உங்களுக்காக வரும். என்னோட தோழிகள், என்னோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உங்களை மகிழ்விக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கதையை தொடர்ந்து பாருங்கள். என்ன உறவுகளே, நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல? இந்த அன்னைக்கிளி சொன்னால் கேட்பீங்க தானே? மறக்காமல் நேசம் கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோவிலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு அதிரடியான கதை களத்துடன் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.